என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் அனலை தழுவிய தென்றல் நாவல் பகுதி 1. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க கதைக்குள்ள போலாம். கோயம்புத்தூரில் கொடிகட்டி பறக்கும் தொழிலதிபர் ராகவேந்திரனின் பிசினஸ் சாம்ராஜ்யம் தமிழ்நாடு முழுவதும் காலூன்ற ஆரம்பித்து 2 வருடங்கள் தான் ஆகிறது. அவர் கால் பதிக்காத இடமே இல்லை என்றுதான் கூற வேண்டும். இந்த 2 ஆண்டில்தான் அவர் தன் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்த ஆரம்பித்திருக்கிறார். அதற்கு முக்கிய காரணம் அவரது மகன்களான முகில்வண்ணன், அனல்வேந்தன் தான். இருவரும் வெளிநாட்டில் MBA முடித்துவிட்டு அப்பாவுக்கு உறுதுணையாக அவரோடு தொழிலில் கால் பதித்து தங்கள் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இருவருமே ஆஜானுபாகுவான, சட்டென்று யாரையும் கவர்ந்து இழுக்கும் மாவீரர்கள் போன்று தோற்றம் அளிக்கும் ஆணழகர்கள். உண்மையிலேயே இருவரும் சிலம்பம், கராத்தே போன்ற தற்காப்பு கலைகளை கற்று தேர்ந்த மாவீரர்கள் தான். கம்பை சுழற்றினால் அவர்கள் எதிரில் எவரும் நிற்க முடியாது. தாக்க வந்தால் வந்தவன் கை காலோடு திரும்புவது கடினம். அவர்களாக எந்த வம்புக்கும் செல்வதில்லை, வந்த வம்பை விடுவதும் இல்லை. அப்பாவோடு சரிசமமாக அமர்ந்து பிசினஸ் பேசும் அளவுக்கு இருவருமே திறமைசாலிகள். இன்று இரவும் உணவை முடித்துக் கொண்டு அப்பாவோடு அமர்ந்து தொழிலை இன்னும் விரிவுபடுத்துவதை பற்றி இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது அம்மா மீனாட்சி அவர்கள் இடையில் புகுந்தார். நான் ஒரு விஷயம் சொன்னா கேப்பீங்களா என்று கேட்டு அவர் பேச்சை ஆரம்பித்தார். என்னம்மா என்று அப்பா கேட்டார். எனக்கு காமாட்சின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, தெரியும்ல? ஆமா, அவங்களுக்கு இப்ப என்ன? அவளுடைய கணவருக்கு பிசினஸ்ல பெரிய அடியா, அது அவரால் நிவர்த்தி பண்ண முடியலையா. அதனால அவருடைய அப்பா வழி அவருக்கு கிடைச்ச சொத்துக்களை வித்து கடனை அடைக்க முடிவு செஞ்சிருக்காரு. ஆனா அதுல ஒரு பெரிய சிக்கல். என்ன சிக்கல்மா? முகில்வண்ணன் கேட்டான். அது ஒரு 250 ஏக்கர் தேயிலை தோட்டமாம். அத தனித்தனியா பிரிச்சு விக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனதால அத மொத்தமா யாராவது வாங்குனா எல்லாரும் ஷேர சரிசமமா பங்கு போட்டு எடுத்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அதை வாங்க வர்றவங்க விலைய ரொம்ப இறக்கி சொல்றாங்களாம். அதனாலேயே சில பேர் எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லி அந்த தோட்டத்தை விற்க அனுமதிக்கலையா. கடன் வேற கழுத்தை நெருக்கிதுடி, என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு அவ புலம்புறா. நீங்களும் நல்ல தேயிலை தோட்டமா கிடைச்சா வாங்கி போடலான்னு நேத்து பேசிட்டு இருந்தீங்கல்ல, பேசாம நம்ம அந்த தோட்டத்தையே வாங்கி போட்டுட்டா என்ன? சட்டுனெல்லாம் வாங்கி போட வேண்டாம், முதல்ல போய் அந்த தோட்டத்தை பாருங்க, பிடிச்சிருந்தா மட்டும் வாங்கினா போதும். என் ஃப்ரெண்டு சொல்றா, அந்த தோட்டத்தை பார்த்த யாரும் அதை வேண்டான்னு சொல்லிட்டு போக மாட்டாங்களாம். நம்ம போய் பார்த்தா என்ன? அம்மா கூற அப்பா மகன்களை பார்த்தார். அம்மா, அது பூர்வீக சொத்துன்னு சொல்றீங்க, அப்படின்னா அதுல வில்லங்க நிறைய இருக்குமேமா? அனல்வேந்தன் தான் கேட்டான். விசாரிச்சுட்டேப்பா, எந்த வில்லங்கமும் கிடையாதாம். சொத்தை விக்கணும்ன்றதுக்காக எல்லாத்தையுமே சரி பண்ணிதான் வச்சிருக்காங்களாம். அதுலயும் இந்த சொத்துக்கு சொந்தக்காரர் இப்பவும் உயிரோடு தான் இருக்காரு. அவர் தான் அவருடைய பிள்ளைங்களுக்கு, பேர பிள்ளைங்களுக்கு, அக்கா தங்கச்சி பிள்ளைங்களுக்குன்னு 250 ஏக்கர் தேயிலை தோட்டத்தை பிரிச்சு எழுதி கொடுத்திருக்காரு. ஆமா, இந்த சொத்தை எத்தனை பேருக்கு எழுதி கொடுத்திருக்காங்க? 250 பேருக்கு எழுதி கொடுத்திருக்காரு. அப்போ ஒருத்தருக்கு 1 ஏக்கர். ஆமா. அப்பாவை பார்த்த அனல்வேந்தன், என்னப்பா சொல்றீங்க? நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும் என்றார். 250 பேரையும் ஒன்னா கூட்டி ஒரு மீட்டிங் போட்டு பேசிட்டு தோட்டத்தை ஒன்னாவே வாங்கிக்கலாம். அப்பா கூற, அப்படின்னா நான் காமாட்சி கிட்ட சொல்லிடுவா, அந்த தோட்டத்தை நாமளே வாங்கிக்கிறோன்னு? அம்மா உற்சாகத்தோடு கேட்டார். சொல்லிடுமா என்றார் அப்பா. அம்மா, அந்த தேயிலை தோட்டம் எங்க இருக்கு? முகில்வண்ணன் கேட்டான். கோத்தகிரியில இருக்குப்பா. கோத்தகிரியா? அப்பா, வெள்ளிக்கிழமை தானே கோத்தகிரியில ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்க? அனல்வேந்தன் கேட்டான். ஆமாப்பா. அப்படின்னா உங்க கூட நானும் வரேங்க. என்னுடைய ஃப்ரெண்ட பார்த்த மாதிரியும் இருக்கும், நாம வாங்க போற தேயிலை தோட்டத்தை நான் பார்த்த மாதிரியும் இருக்கும். அம்மா கூட, இல்ல மீனாட்சி, கோத்தகிரியில நடக்கிற மீட்டிங்ல யாராவது ஒருத்தர் தான் கலந்துக்க முடியும். இங்க நம்ம ஆபீஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு பிசினஸ் ஃப்ரெண்ட் வராரு. நானும் என் கூட பசங்கள்ல யாராவது ஒருத்தரும் இங்க இருந்தே ஆகணும். அப்பா கூற, அப்படின்னாப்பா, நானும் அம்மாவும் ஒரு நாள் முன்னாடி கோத்தகிரி கிளம்பி போறோம். மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு அம்மாவோட ஃப்ரெண்டோட தோட்டத்தை பார்க்க போறோம். அந்த தோட்டத்தோட சொந்தக்காரங்க எல்லாரையும் கூட்டியும் பேசுறோம். எல்லாம் நமக்கு சாதகமா இருந்தா உங்க மீட்டிங் முடிஞ்சதும் நீங்க 2 பேரும் புறப்பட்டு வாங்க. மறுநாளே தோட்டத்தை நம்ம பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். முகில் கூற, இது நல்ல யோசனையா இருக்கு, சரி அப்படியே செய்யலாம் என்று அப்பா கூறினார். நாட்கள் மெல்ல நகர்ந்தது. இன்று வியாழன். முகில்வண்ணனும் அம்மாவும் மாலையே காரில் கோத்தகிரி கிளம்பிவிட்டனர். மறுநாள் அனல்வேந்தனும் அப்பாவும் தங்கள் மீட்டிங்கை முடித்துவிட்டு முகில்வண்ணனை அழைத்து தேயிலை தோட்டத்திற்கு சென்றார்களா என்று விசாரிக்க, அப்ப நானும் அம்மாவும் இப்ப தேயிலை தோட்டத்துலதான் இருக்கோம். ரொம்ப அழகான ஒரு தேயிலை தோட்டம்பா, இத மிஸ் பண்ணவே கூடாது.
வந்து பார்த்தா உடனே வாங்கி போடதான் உங்களுக்கும் தோணும். முடிஞ்சா 2 பேரும் இன்னைக்கே கிளம்பி வந்துடுங்களேன். நானும் அம்மாவும் தோட்டத்துக்கு சொந்தக்காரங்க எல்லாரையும் ஒன்னா கூட்டி இருக்கோம். ஒரு 1/2 மணி நேரத்துல அவங்க வந்துடுவாங்க. அவங்க கிட்ட பேசி முடிச்சுட்டா நாளைக்கே தோட்டத்தை நம்ம பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். முகில்வண்ணன் கூற, சரிப்பா, நீங்க அந்த 250 பேரையும் கூப்பிட்டு பேசுங்க. அப்பா, ஒவ்வொருத்தருக்கும் 2-3 லட்சம் அதிகமா கொடுத்தா கூட பரவாயில்ல, எப்படியாவது இந்த தோட்டத்தை நாமளே வாங்கிக்கணும்பா. இது சுற்றுலாவுக்கு ஏத்த இடமா வேற இருக்கு. கொஞ்சம் சொகுசு வீடுகளை இந்த தோட்டத்துக்குள்ள கட்டி விட்டுட்டா மாசம் மாசம் கணிசமான ஒரு லாபம் நம்ம கைக்கு வந்துட்டே இருக்கும். முகில்வண்ணன் மிகுந்த உற்சாகத்தில் இருக்க, ஆனா நீ இந்த அளவு இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டேன்னா அந்த தோட்டம் கண்டிப்பா சூப்பரான ஒன்னாதான் இருக்கும். நீ ஒன்று பண்ணு, வீடியோ கால் பண்ணி அந்த தோட்டத்தை எனக்கு அப்பாவுக்கும் காட்டு. அனல்வேந்தன் கூற, இதோடா என்றவன் உடனே வீடியோ கால் செய்து தோட்டத்தை காண்பித்தான். முதல் பார்வையிலேயே அப்பாவுக்கும் அனல்வேந்தனுக்கும் தோட்டம் மிகவும் பிடித்து போனது. இயற்கை எழில் கொஞ்சம் மிகவும் அழகான தோட்டம். அந்த தோட்டத்திற்குள் அழகான ஒரு நீர்வீழ்ச்சியும் இருக்கிறது. இந்த தோட்டத்தை கண்டிப்பா விடக்கூடாது. அப்பாவும் அனல்வேந்தனும் ஒரே குரலில் கூற, ஆமாப்பா, நீங்க உடனே கிளம்பி வந்துடுங்க. ஒரு கசப்பான செய்தியும் அடிபடுது. முகில் கூற, கசப்பான செய்தியா? என்னப்பா? அப்பா, இந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரங்கள்ல ஒரு 50 பேர் தோட்டத்தை ஏதோ பெரிய ஒரு கம்பெனிக்கு விற்க முயற்சி செய்யறதா தகவல் வந்திருக்கு. காமாட்சி ஆண்டிக்கு இப்பதான் அந்த தகவல் கிடைச்சது. அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டுதான் நான் இதை உங்ககிட்ட சொல்றேன். அப்படியா? மீட்டிங் அந்த 50 பேரையும் வர சொல்லி தானே இருக்கீங்க? ஆமாப்பா, கூப்பிட்டுருக்கோம். ஆனா அந்த 50 பேரும் வரமாட்டாங்க. அவங்க ரொம்ப திமிர் பிடிச்சவங்கன்னு காமாட்சி ஆண்டி சொல்றாங்க. ஆனா பணம்னு சொன்னா பிணமும் வாயை பிளக்கும். அந்த 50 பேர் மாத்திரம் காசாலேயே அடிப்போம். வாயை மூடிட்டு காசை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க காசுக்காக தானே வேற ஒரு கம்பெனிக்கு அதை விற்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நாம அதை விட அதிகமா கொடுத்தா கண்டிப்பா நம்ம முன்னாடி வாலாட்டிட்டு நிப்பாங்க. ஒருவேளை முடியாட்டி அவங்கள வழிக்கு கொண்டு வர 1000 வழிகள் இருக்கு. நீ அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அந்த 50 பேரையும் நம்ம வழிக்கு கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அனல்வேந்தன் கூற, அவனை பெருமிதத்தோடு பார்த்தார் அப்பா. ஆம், இது போன்ற விஷயங்களில் அனல்வேந்தன் படுகில்லாடி. யாரை எப்படி வழிக்கு கொண்டு வர வேண்டும், எங்கு அடித்தால் யாருக்கு வலிக்கும், எப்படி அடித்தால் எங்கு வலிக்கும் என்று நன்றாகவே அறிந்து வைத்திருக்கிறான். ஆனால் என்ன, கோபம் சிறிது அதிகம். அனல்வேந்தன் அல்லவா, அக்னி சுடத்தானே செய்யும். அப்ப நம்ம உடனே புறப்படலாம். அனல்வேந்தன் அவசரப்படுத்த, இப்ப போக வேண்டாம்ப்பா, கோத்தகிரி போய் சேரும் போது இருட்டிடும். காலையில இங்கிருந்து கிளம்பலாம். ஏனோ அவனுக்கு உடனே கிளம்பி விட வேண்டும். 250 பேரிடமும் நேரில் உடனே பேச வேண்டும் என்று ஒரு அவசரம். ஆனால் அனுபவசாலியான அப்பா பேச்சை கேட்பதுதான் நல்லது என்று அவனுக்கும் தெரியும். இரவு வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். அதனால் தங்களுக்கு ஆபத்து ஏற்படும் என்றுதான் அப்பா தடுக்கிறார். அப்பாவும் அனல்வேந்தனும் வீடு வந்து சேரும் போது இரவு 8 மணி. முகில்வண்ணன் 250 பேரிடமும் பேசிவிட்டு அழைப்பதாக கூறி 3 மணி நேரத்திற்கு மேலாகிவிட்டது. ஆனால் இன்னும் அழைப்பு வரவில்லை. பொறுமை இழந்த அனல்வேந்தன் அவனை அழைத்தான். பல முறை பெல்லடித்து ஓய்ந்த பிறகும் அவன் அழைப்பை ஏற்கவில்லை. ஒரு அரை மணி நேரம் கழித்துதான் முகில்வண்ணன் திருப்பி அழைத்தான். என்னன்னா, என்ன ஆச்சு? போனை ஏன் எடுக்கல? சாரிடா அனல், பேச்சுவார்த்தை தோல்வியை தழுவிடுச்சு. ஏமாற்றத்தோடு முகில்வண்ணன் கூற, ஏன்னா அந்த 50 பேர் ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. ஏன், என்னாச்சு? அவங்களுக்கு காசு பத்தலையா? இல்ல, அவங்க எந்த பெரிய கம்பெனிக்கும் தோட்டத்தை விற்க தயாரா இல்லையா. வேற ஏதோ கம்பெனி அவங்க கிட்ட வந்து பேசினது உண்மையா. ஆனா இது எங்க குலத்தொழில், இதை விட்டுட்டு நாங்க எங்கேயும் போக முடியாது. அதனால இந்த தோட்டத்தை உங்களுக்கு விற்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. காசு எவ்வளவு வேணும்னாலும் கேட்டு வாங்கிக்க சொல்ல வேண்டியது தானே. எல்லாம் சொல்லிட்டேன். இடத்தை விற்கிற 200 பேரும் நகரங்கள்ல குடியிருக்கிறவங்களாம். அவங்களுக்கு இந்த தோட்டத்துடைய அருமை தெரியாதான். அதை வித்துட்டு காசு பார்க்க அவங்க ஆசைப்படுறாங்க. ஆனா எங்களால முடியாது. இது எங்களுடைய சோறு, இதை விற்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அந்த 50 ஏக்கரை விட்டுட்டு 200 ஏக்கரை முதல்ல வாங்கி போடலாம். அப்புறமா மெதுவா அவங்க கிட்ட பேசி அந்த 50 ஏக்கரையும் வாங்கிக்கலாம். இல்லடா, அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. அதுல என்னன்னா சிக்கல்? காமாட்சி ஆண்டியோடைய கேர் ஆஃப்ல தோட்டத்தை வாங்க யாரோ வராங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டதும் அந்த 50 பேரும் சேர்ந்து கொஞ்சம் காசை புரட்டி 25 ஏக்கரை 25 பேர்கிட்ட இருந்து வாங்க முடிவு பண்ணி அவங்களுக்கு அட்வான்ஸையும் நேற்றுக்கு சாயந்தரம் கொடுத்திருக்காங்க. அடுத்த வாரம் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்காங்களாம். அதுக்கு முன்னாடி மொத்த காசையும் செட்டில் பண்ணிடுறதா அந்த 50 பேரும் சொல்லி இருக்காங்க. என்னன்னா இது? இதெல்லாம் யார் பண்ற வேலை? நாகவல்லி, வேதவல்லின்னு 2 பொண்ணுங்களாம். அதுக்குள்ள பொண்ணுங்கன்னு சொன்னவருக்கு 60-70 வயசு இருக்கும். அப்படின்னா அது பொம்பளைங்களா இருக்கும். 2 பேரும் அக்கா தங்கச்சிங்களாம். அந்த 2 பேரும் மீட்டிங்க்கு வந்தாங்களா?
இல்ல, அவங்களையும் சேர்த்து 5 பேர் மீட்டிங்க்கு வரல. 45 பேர் மட்டும்தான் வந்தாங்க. அந்த 45 பேரும் தோட்டத்தை விற்க முடியாதுன்னு உறுதியா சொல்லிட்டு போயிட்டாங்க. 25 ஏக்கரா அவங்களுக்கு விற்க அட்வான்ஸ் வாங்கினவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களும் நாம எவ்வளவு அதிக காசு கொடுத்தாலும் முன்பணம் வாங்கிட்டதால எங்களால தோட்டத்தை உங்களுக்கு விற்க முடியாது, எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான காசையும் அதுக்கு மேலேயுமே அவங்க கொடுக்கறாங்க. அதை மீறி பேராசையால தோட்டத்தை உங்களுக்கு வித்தா அந்த கடவுள் எங்களை மன்னிக்க மாட்டாரு. அவங்க ஒன்னும் சொத்து சேர்க்கறதுக்காக வாங்கல, வாழ்க்கைய ஓட்டுறதுக்காக வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியா, சரிண்ணா, அந்த 75 ஏக்கரை விட்டுட்டு மீதிய வாங்கிக்கலாம். அங்கேயும் ஒரு சிக்கல் இருக்கு. அங்க என்ன சிக்கல்? அந்த 50 ஏக்கர் தோட்டத்தோட நடுவுல இருக்கு. சொல்ல போனா அந்த 25 ஏக்கரை கூட இந்த 50 ஏக்கருக்குள்ள போற பாதையா தான் வாங்கி இருக்காங்க. அப்படியா? இது ரொம்ப சிக்கலா இருக்கே. நம்மளால நிம்மதியா நம்ம வேலையை பார்க்கவே முடியாது. யாரோ பக்கத்திலேயே இருந்து நோண்டிட்டே இருக்கிற மாதிரில இருக்கும். ஆமாடா, அப்படின்னா இந்த தோட்டத்தை வாங்க வேண்டாம். முகில் நீயும் அம்மாவும் திரும்பி வந்துடுங்க. அப்பா கூற, இல்லப்பா, இந்த தோட்டத்தை விட வேண்டாம். இந்த தோட்டத்தை மட்டும்தான் நீங்க பாக்குறீங்க. நான் அதுக்குள்ள இருக்கிற பிசினஸையும் அதுல கிடைக்கிற லாபத்தையும் பாக்குறேன். ஆனா நீ மத்தவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டல? பேசிட்டேன். அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க? ரொம்ப ரொம்ப நியாயமான விலையை தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. 1-2 லட்சம் அதிகம் கொடுத்து கூட நம்ம வாங்கிக்கலாம், நமக்கு நஷ்டம் எதுவும் இல்ல. சரிண்ணா, நாளைக்கு நானும் அப்பாவும் வந்துடுறோம். முடிஞ்சா மிஸ் ஆன அந்த 5 பேரையும் நாளைக்கு சாயந்தரம் நம்மள வந்து பார்க்க சொல்லு. நாம நேர்லயே பேசிக்கலாம். அதையெல்லாம் சொல்லியாச்சு. நாளைக்கு சாயந்தரம் அவங்க வர்றதா சொல்லி இருக்காங்க. பாக்கலாம். சரிண்ணா, நாளைக்கு நேர்ல பேசிக்கலாம். ஓகேடா. அழைப்பை துண்டித்து விட்டு அப்பாவை யோசனையோடு பார்த்தான் அனல்வேந்தன். அப்பா, 2 பொம்பளைங்களை என்னால சமாளிக்க முடியாதா என்று கேட்டான். நீதான் இந்த மாதிரி விஷயத்துல கில்லாடியாச்சே, கண்டிப்பா சமாளிச்சிடுவ. கண்டிப்பாப்பா, அந்த நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. நாம ஒண்ணும் இனாமா கேட்கலையே, நியாயமான காசையும் அதுக்கு மேலேயும் கொடுத்துதானே அவங்க தோட்டத்தை விலைக்கு கேட்கிறோம். பார்த்துக்கலாம் என்றவன் தன்னம்பிக்கையோடு எழுந்து அவனது அறைக்கு சென்றான். பகுதி 1 நிறைவடைந்தது. பகுதி 2 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.